ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பீஸ் தேங்காய் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். வெண்டைக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு வெண்டைக்காயில் இருக்கிற வலுவழுப்பு போகிற அளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கணும். மறுபடியும் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், மஞ்சள் பூண்டு, கொஞ்சம் கறிவேப்பிலை இதை வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச வெண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி மசாலாவையும் போட்டுட்டு இது கூட தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணுங்க. குழம்பு கெட்டியானதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு, கறிவேப்பிலை தாளித்து ஊற்றுனீங்கன்னா கமகமுக்கும் வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. டுடே லஞ்ச் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.